அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுலேருந்து தினசரி அனைவருக்கும் அரசியல் சார்ந்த செய்திகளை படிக்கிறது ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுபோல் தினசரி ஒரு நிகழ்வுகள் சுவாரஸ்யமாக நடந்துகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ நேற்று இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக சட்டப்படி அவர்கள் நடந்திருக்காங்களா, சட்டம் என்ன சொல்லுது, சபாநாயகர் தன்னுடைய ரோலை சரியாக செய்திருக்காரா அப்படிங்கிறத என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு வாக்கெடுப்பு வைக்கும்போது அதிமுகங்கிற கட்சி அரசுக்கு எதிராக ஓட்டு போடணுங்கிறத கொறடா மூலமாக உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த கொறடா உத்தரவுக்கு மாறாக எதிர்த்து 25 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிருந்தாங்க. அப்போ அந்த 25 எம்எல்ஏக்கள் மேலே கட்சி தாவல் தடை சட்டம் படி தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறது அதிமுக கட்சி சார்பாக எடப்பாடி அவர்கள் மனு கொடுத்துருந்தாரு சபாநாயகர்கிட்ட. ஆனால் சபாநாயகர் அந்த மனு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, ஒருதலை பட்சமாக இருந்துட்டார், அதை நிலுவையில் வச்சிருக்காரு. அப்படி நிலுவையில் இருக்கும் பொழுது, அதாவது நிலுவையில் இருந்தாலும் அவர்கள் தகுதி நீக்கம் கட்சி சார்பாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தான். அதனால் அவர் அறிவிக்க வேண்டியது மட்டும் தான் சபாநாயகருடைய வேலை. 15 நாட்களுக்குள்ளே ஒரு மன்னிப்பு கடிதத்தை கட்சிகளில் வாங்கலைன்னா, அதாவது அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 25 எம்எல்ஏக்களும் அவங்களுடைய கட்சியான அதிமுக கிட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டோம், அது தெரியாமல் வாக்களிச்சிடுங்கிறத மன்னிப்பு கடிதம் கொடுத்து அந்த மன்னிப்பு கடிதம் அதிமுகவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒழிய அவர்களால் எம்எல்ஏவாக தொடர முடியாது. இதுதான் சட்டம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சபாநாயகர் இப்போ வரைக்கும் நிலுவையில் வச்சிருக்காரு. அந்த நிலுவையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாரு 4 எம்எல்ஏக்கள். அந்த ராஜினாமா கடிதம் ஒருவர் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்கன்னா சபாநாயகர் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அது உண்மையாக இருக்கா, அதாவது தன்னிச்சையாக எந்தவித ஒரு அழுத்தமும் இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் இல்லாமல் தன்னிச்சையாக முடிவு எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். அதனுடைய உண்மைத்தன்மையை அவரே கைப்பட எழுதியிருக்காருன்றதான் பார்க்க முடியும். வேறு எதுவுமே அவருக்கு சொல்லலை. அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு அவர் அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த தொகுதி இன்றையிலேருந்து வேக்கண்ட்டு, எம்எல்ஏ தொகுதி காலியாக இருக்குது அப்படிங்கிறத அறிவிக்கிறதா ஒரு சபாநாயகரோட நடுநிலையாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆனால் நம்ம சபாநாயகர் அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏவை அப்படியே ராஜினாமா கடிதத்தை ஏற்றிருக்காரு. அது எந்த அடிப்படையில் ஏற்றிருக்காருங்கிறது நீதிமன்றம் போகும்போது தான் ஒரு விளக்கம் சொல்லுவார். ஆனால் நீதிமன்றம் ஏற்கனவே இதுபோல் பல வழக்குகள் நடந்து அதுக்கு ஒரு தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி குதிரை பேரமோ இந்த மாதிரி குறுக்கு வழியில் செய்கிறதோ எந்த மோசடியோ செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் தெளிவாக சபாநாயகர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் சபாநாயகருக்கு கால அவகாசமோ எதுவுமே கொடுக்கலனா கூட, ஆனால் இந்த தகுதி நீக்கம் நிலுவையில் இருக்கும்பொழுது, அதாவது கட்சி சார்பாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்கிறதுக்கு மூலமாக அந்த தகுதி நீக்கத்தை ஓவர்லுக் பண்ண முடியுமா, பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ இந்த 4 எம்எல்ஏக்களுடைய நிலைமை தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களா இல்லை ராஜினாமா செய்யப்பட்டவர்களா, அதுதான் குழப்பமான ஒரு முடிவில் இருக்குது. இப்போ தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் என்ன அவர்களுக்கு பாதகம் ஏற்படும்னா, அவர்களால் மீண்டும் வெற்றி பெற்று வர வரைக்கும் அமைச்சராக அவரால் பொறுப்பேற்க முடியாது. ஒரு அரசாங்கத்தில் எந்த பொறுப்பும் ஊதியம் வாங்குகிற எந்த பொறுப்பையும் அவர்கள் வைக்க முடியாது. இது அவர்களுக்கு இருக்கிற பாதகம். ஆனால் ராஜினாமான்னும் பொழுது அவர்களால் உடனே அமைச்சர் பொறுப்பு ஏற்க முடியும், இல்லை மற்ற பொறுப்புகள், அதாவது வேறு ஏதாவது பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அரசு பொறுப்பில் அவர்களால் இருக்க முடியும். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம கூட போகலாம். அதாவது மக்கள் மனநிலை கருதி என்ன வேணாலும் நடக்கலாம். அதற்கு ஆல்டர்னேட்டிவாக மற்ற பொறுப்பு அவங்க கொடுப்பாங்க. அப்போ அந்த பொறுப்பு வர்றது, அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆதாயம் வர்றது தடைப்பட்டுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் அவங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் கிடையாது. ஏதாவது ஒரு பலன் அடையணும் அப்படிங்கிறதால தான் கொடுக்குறாங்கிறத நம்ம யூகிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சட்டப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னென்னா, அந்த கட்சி அதிமுக கட்சிக்கிட்ட போயிட்டு எங்களை மன்னிப்பு கடிதம் கொடுக்கறத தவிர அவர்கள் வேறு வழி எதுவுமே கிடையாது. அதனால் இப்போதைக்கு சட்டப்படி அந்த 4 பேரும் மீண்டும் பை எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆனால் தான் மற்ற பொறுப்பு வகிக்க முடியாது, தவிர அது வரைக்கும் எந்த பொறுப்பையும் வகிக்க முடியாது. அவர்கள் என்ன நோக்கத்துக்காக சென்றார்களோ அது நிறைவேறுமா நிறைவேறாதுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் சட்டப்படி சட்டம் நமக்கு சொல்கிறது. மீண்டும் அடுத்த சட்ட கேள்விகளுடன் பதில்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.